வணக்கம். வெல்கம் டு போதி ஆன்சர்ஸ். போதி ஆன்சர்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து எம்எஸ் வேர்டில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேஜ் நம்பரும் எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது எதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம்னா, கம்பெனிஸ் வந்து அவங்களோட கம்பெனியோட அட்ரஸ் வந்து டிஃபால்ட்டாக வந்து எம்எஸ் வேர்டில் வந்து ஒரு பேஜில் வந்து அவங்க ஆட் பண்ணணும் போது இந்த ஹெட்டர் அண்ட் ஃபுட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நிறையா கம்பெனிஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஹெட்டரில் வந்து அவங்களோட இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு கம்பெனியோட ஃபோன் நம்பர், அட்ரஸ், இன்கேஸ் ஒரு அந்த டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டோட ஆத்தர் நேம், ஸோ இந்தமாரிலாம் வந்து க்ரியேட் பண்ணுறது, இந்தமாரி இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹெட்டர் அண்டு ஃபுட்டர்லாம். அதேமாதிரி இந்த பேஜ் நம்பர் வந்து கீழே வந்து டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி நம்ம வந்து க்ரியேட் பண்ணணுன்னா, நீங்கள் நார்மலாக வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஹெட்டர் வந்து க்ரியேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இங்கே வந்து டைப் பண்ணுறேன் போதி ஆன்சர்ஸ்னு. ஸோ இங்கே வந்து நான் அட்ரஸ் கொடுக்குறேன். ஸோ நான் இங்கே அட்ரஸ் சும்மா கொடுத்துட்டு கொடுக்குறேன். இப்போ இந்த டபுள் கிளிக் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட் அது. இப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து உள்ளே போய் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இன்செர்ட், இந்த டேப்பில் வந்து இன்செர்ட்டில் போயிட்டு இங்கே ஹெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஹெட்டருக்கு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு எந்தமாரி டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இல்லை நார்மலாக யூஸ் பண்ணால் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எதனா டிசைன் வேணும்னா டிசைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா இங்கே கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்தமாரி தான் ஹெட்டர் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்தமாரி டிசைன் வேணும்னும் போது இந்தமாரி நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்தமாரி வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை எடிட்டும் பண்ணிக்கலாம். அப்படியே இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டர் வந்து க்ரியேட் ஆகிரும். சேம் வே வந்து ஃபுட்டரில் வந்து நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுட்டர்லேயும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து கீழே கொடுக்கலாம், ஃபோன் நம்பர் கீழே கொடுக்கலாம், இல்லை பேஜ் நம்பர் மட்டும் கொடுக்கணும் போது பேஜ் நம்பர் மட்டும் கொடுத்துக்கலாம். நான் இங்கே டிஃபால்ட்டாக வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ ரேண்டமாக நம்ம டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து தான் டபுள் ஈக்குவல் டு கொடுத்து ரேண்டம் ஓப்பன் ப்ராக்கெட் வந்து 50 கொடுத்து 50 பேராகிராஃப் வரும். ஸோ அதுக்காக தான் அந்த இது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த பேராகிராஃபில் வந்து ஜஸ்ட் நான் பேஜ் நம்பர் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேஜ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பேஜ் நம்பருக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு எந்தமாரி வேணுமோ நீங்கள் அந்தமாரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சென்டரில் வர மாரி நான் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நெக்ஸ்ட் பேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஜ் நம்பர் வந்து வந்துடும் டிஃபால்ட்டாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் டேட் ஆட் பண்ணுறேன். டேட் ஆட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே டைப் பண்ணணும் இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, என்டர் டேட் அண்ட் டைம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ நீங்கள் வந்து அதை வேணுன்றதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆட்டோமேட்டிக்லி இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் வந்து டேட் இன்றைக்கி கொடுத்துட்டு நாளைக்கு பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னும் போது நாளைக்குள்ளே டேட் வந்து இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிட்டு அந்த டேட் நாளைக்குள்ளே டேட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டேட்டில் க்ரியேட் பண்ணிங்களோ அந்த டேட்டில் வேணும்னும் போது அந்த அப்டேட்டை வந்து அன்டிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அதுக்காக தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பர்டிகுலராக வந்து இப்போ 5 பேஜஸ் இருக்குன்னும் போது எனக்கு 3rd பேஜ்லேருந்து அகைன் பேஜ் நம்பர் 1லேருந்து வரணுன்னும் போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து பேஜ் நம்பர் வந்து ஒரு நம்பர்ஸ் வந்து நீங்கள் பிகினிங் நம்பரோ இல்லை வந்து உங்களுக்கு தேவையான நம்பரில் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகணுன்னும் போது அந்த பேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3rd பேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேஜை வந்து நான் பேஜ் நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பேஜை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு பேஜ் லேஅவுட்குள்ளே போனீங்கன்னா இங்கே மேலே வந்து பிரேக்குன்னு இருக்கும். ஸோ அந்த பிரேக்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த பிரேக்ஸ்ன்னு இருக்கு, அந்த பிரேக்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து இன்செர்ட்டில் போயிட்டு
பேஜ் நம்பர்ஸில் வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட்டில் வந்து பேஜ் நம்பர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன நம்பர்லேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணுமோ அந்த நம்பர் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பர்லேருந்து உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து கவுண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து பேஜ் நம்பர் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறது, இல்லை உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்கள் நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே வந்து இதில் தான் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஹெட்டர் வேணான்னும் போது இந்தமாரி நீங்கள் வந்து ஹெட்டரில் போய்ட்டு ரிமூவ் ஹெட்டர் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதேமாரி ஃபுட்டரில் போய்ட்டு ரிமூவ் கொடுத்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். சேம் வே வித் பேஜ் நம்பர்ஸ். ஸோ இந்தமாரி தான் வந்து நீங்கள் ஹெட்டர் வந்து க்ரியேட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாரி டிசைனோ இல்லை நீங்கள் டிஃபால்ட்டாக எப்படி க்ரியேட் பண்ணணுமோ க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.